வெல்கம் டு மை சேனல் வீபன் அன்பன். இந்த வீடியோவில் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ ஆப்ஜெக்ட் மாடலை பற்றி ஒரு சுருக்கமாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், அதாவது ஒரு லாகின் ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதில் கண்ட்ரோல்ஸ் ஒரு 4 கண்ட்ரோலையும் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த கண்ட்ரோல் எல்லாமே ஒரு சப்கிளாஸாக ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த ஃபார்மில் இன்க்ளூட் பண்ணி டெமோ காணிக்க போகிறேன். அப்படியே இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரோக்ராமுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ப்ரோக்ராமுக்குள்ளே போகலாம். மீதி உள்ளதை ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி ஃபாலோ பண்ணுங்கள்.
விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ ப்ரோக்ராமிங்கை வந்து ப்ரொசீஜரல் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அல்லது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் எவிடன்ஸ் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இதில் ஆப்ஜெக்ட் மாடல் ஆஃப் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தது மாதிரி நம்ம ஒவ்வொரு கண்ட்ரோலையும் ஒரு கிளாஸாக டிஃபைன் பண்ணி அதுக்கு ப்ராப்பர்ட்டி அப்புறம் அதுக்கு ஒரு ப்ரொசீஜரை எழுதி நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ ப்ரோக்ராமிங் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, ஒரு டேட்டாபேஸ் RDBMS இன்க்ளூட் ஆகி அந்த டேட்டாபேஸை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பில்டப் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். It provides structured way to organize code and data. அதாவது இந்த கோடில் பார்த்தது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லையும் ப்ராப்பர்ட்டி அதாவது வேரியபிளும் இருக்கும். அந்த வேரியபிளை மேனிப்புலேட் பண்ண வேண்டி ஒரு ஒன் ஆர் மோர் மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல் அந்த கிளாஸை சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டு ட்ரிகர் ஆகும்போது அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபயர் ஆகுது. அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகி அதை வந்து ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட லெவலில் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. எனேபிளிங் ஃபீச்சர்ஸ் லைக் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம் அண்ட் என்கேப்சுலேஷன். அதாவது ஓப்ஸ் கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன் இது எல்லாமே இந்த விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ எனேபிள் பண்ணுது. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லும்போது பேஸ் கிளாஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸையும் மெத்தட்ஸையும் இன்ஹெரிட் பண்ணி சப் கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. பாலிமார்பிசம் மீன்ஸ் சேம் நேம். அதாவது டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒரே டைப்பான மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷனும் இந்த விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நடக்குது. அடுத்தது என்கேப்சுலேஷன் மீன்ஸ் இப்போ சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேப்சூல் வாங்கும்போது அதுக்கு 2 கலர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்கேப்சுலேஷன் சொல்லும்போது ஒரு கிளாஸில் டேட்டா அண்டு அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண வேண்டி கொஞ்சம் மெத்தட்ஸ் ப்ரொசீஜர் லெவலில் இருக்கும். அதான் 2 டைப்பாக இருக்குது, டேட்டா அண்டு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண முடியக்கூடிய ஒரு ப்ரொசீஜர்ஸ், ஒன் ஆர் மோர் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு யூனிட்டாக உள்ளடக்கி இருக்கிறதுனால அது என்கேப்சுலேஷன் ஃபீச்சர்ஸை வந்து எனேபிள் பண்ணுது. அடுத்தது விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ யூசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் டு ரெப்ரசன்ட் என்டிட்டிஸ் இன் எ ப்ரோக்ராம். அதாவது இப்போது சாதாரணமாக ஒரு கஸ்டமர் அது ஒரு என்டிட்டி. அந்த கஸ்டமரை வந்து ஒரு கிளாஸாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். அந்த கிளாஸில் வந்து அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டியும் அது இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி பிஹேவ் பண்ணுது அதையும் நம்ம ஒரே யூனிட்டில் நம்ம கிளாஸில் டிஃபைன் பண்ணலாம். முழுக்க அது ஒரு விஷுவல் எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது ஃபார்மாக இருந்தாலும் சரி, டேட்டா எலிமெண்ட் லைக் டேட்டாபேஸ் டேபிள் இருந்தாலும் சரி, அது ஆப்ஜெக்டை தான் முழுக்க ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது கிளாஸ்ன்னு சொல்லும்போது ஒரு தனி யூனிட்டு. ஒரு கிளாஸ் வந்து ஒரு என்டிட்டியோட அதாவது ரிலேட்டட் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு மெத்தட்ஸ் வந்து எப்படி அதை அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து டேட்டாவுக்கு மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் இதை எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த ப்ளூ பிரிண்டில் இருந்து நமக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது கிளாஸ் வந்து ஒரிஜினல் கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ ஒரு பில்டிங் நம்ம கட்ட போகிறோம், அதுக்கு பிளான் வரைகிறது எல்லாமே பிளானிங் எல்லாமே அது ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு எத்தனை பில்டிங் வேணாலும் கட்டலாம் இல்லையா? அதே மாதிரி அது ஒரு ஆப்ஜெக்ட் எத்தனை வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு. அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லும்போது சப் கிளாஸஸ் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய சப் கிளாஸஸ் வந்து ஏதோ ஒரு பில்டின் கிளாஸோட பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும்.
அந்த ப்ராப்பர்ட்டிஸும் பிஹேவியர் எல்லாமே நம்ம இதில் இன்ஹெரிட் பண்ணலாம். அடுத்தது பாலிமார்பிசம் ஆல்ரெடி சொன்னது மாதிரி Visual Fox program allows objects of different classes to respond to same message or method in different ways, enabling flexible code. அதாவது ரெண்டு கிளாஸில் உள்ள ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் உள்ள மெத்தட் வந்து வேறு ஏதோ ஒன்றுக்கு காமனாக உள்ள மெசேஜுக்கோ அல்லது மெத்தடுக்கோ ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது வந்து விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் வந்து எனேபிள் ஆகுது. அடுத்தது என்கேப்சுலேஷன். ஆல்ரெடி சொன்னது மாதிரி விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோக்ராமிங் ப்ரொமோட்ஸ் என்கேப்சுலேஷன் பை பில்டிங் டேட்டாவையும் the methods that manipulate the data within objects. அந்த ஆப்ஜெக்ட் உள்ளார அந்த ஸ்டேட் அண்ட் பிஹேவியரை வந்து உள்ளே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரே யூனிட்டில் இருக்கும். அதுதான் என்கேப்சுலேஷன். இனி விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஃபார்மை வந்து ஒரு ஃபார்ம் டிசைனர் விண்டோவில் போய் ஃபார்மை டிசைன் பண்ணும்போது அது வந்து ஃபார்ம் இஸ் அன் ஒரு ஆப்ஜெக்ட், அது வந்து ஒரு கிளாஸாக தான் அங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கிளாஸை தான் நம்ம இங்கே டிரைவ் பண்ணி வைக்கிறோம். இந்த ஃபார்ம், ஸ்க்ரீன், ரிப்போர்ட் அண்ட் அதர்ஸ் which are used to create user interfaces, manage the screen and generate reports respectively. இனி ப்ரோக்ராமேட்டிக்கலாக எப்படி க்ரியேட் பண்ணலாம்? இப்போ யூசர் டிஃபைன்டு கிளாஸும் நம்ம டிஃபைன் கிளாஸ் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிளில் நம்ம பண்ணோம். அது மாதிரி ப்ராப்பர்ட்டி ஷீட் இருக்குது. என்விரான்மெண்ட்டில் வந்து ஐடியில் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ ஐடியில் வந்து ப்ராப்பர்ட்டி ஷீட் இருக்குது. அதாவது ஒவ்வொரு அந்த கிளாஸுக்குள்ள ப்ராப்பர்ட்டியோட வேல்யூயும் நம்ம அந்த அப்ளிகேஷன் பேஸில் நமக்கு தகுந்தது மாதிரி நம்ம எப்படி லாஜிக் எப்படி எடுக்கிறோமோ அந்த பிஸ்னஸ் லாஜிக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸையும் அதோட வேல்யூவையும் நம்ம செட் பண்ண முடியும். அந்த ப்ராப்பர்ட்டி ஷீட் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஹவு டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோ. ஃபார்ம் டிசைனரும் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அல்லது இந்த எக்ஸாம்பிளில் நம்ம காட்டினது மாதிரி கிரியேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். அது ஒரு பேஸ் கிளாஸை பில்ட்இன் கிளாஸ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸுமே நம்ம பண்ண முடியும். ஃபார்ம் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் மாடல் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.